ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ரைட்டில் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியனாக தான் உட்காந்து போயிட்டுருக்கோம். ஓ பைக் ஜிபே ப்ரோ இருக்கு. ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா கோவா ட்ரிப்பில் டேலாம் கணக்கு வைக்கலைங்க, அது பாட்டு போயிட்டுருக்கு. நம்ம வாங்க போகலாம் கைஸ். நம்ம கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேஸ் இருக்குது, பார்த்து வச்சுருக்கோம். ரொம்ப கிளியரான நேரம், அதை மட்டும் பார்த்து இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மும்பை ட்ராவல் எடுக்கலாங்கிறது தான் கைஸ் இந்த பிளானு. வாங்க பைக்கை பார்க்கிங்கில் போட்டு நம்ம உள்ளே வாங்க பீச்சுக்குள்ளே போகலாம். எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் அந்த ரஷ்ஷான கூட்டம் வந்துட்டுருக்கு. வாங்க உள்ளே போய் ஃபன் பண்ணிட்டு வரலாம். எதுக்கு ஃபைவ் ஆக்டிவிட்டீஸா? என்னென்ன? ஜெட்ஸ்கி, பனானா, பம்பர், ஸ்பீட் போட், பேராசைட். ஓகே. स्कूबा डाइविंग अवेलेबल. स्कूबा डाइविंग टुडे बुकिंग टुमारो going. टुडे बुकिंग टुमारो going. स्कूबा डाइविंग. स्कूबा डाइविंग अभी करना है क्या? कितना लोगे? 2 दिन. अभी करना है? स्कूबा डाइविंग प्राइस என்ன வருது பேக்கேஜ்? 1500. 1500. Time? 1 day package. All water sports, scuba diving, sightseeing, dolphin, breakfast, lunch, கைஸ் இதான் விசாரித்தோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் அவங்களாம் இருக்காங்க. நம்ம வேணும்னா அவங்ககிட்ட ஹையர் பண்ணி நம்ம போகலாம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேஃப், நமக்கு கொடுத்த காசு கரெக்டாக பண்ணணும். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் சொல்லுவாங்க இங்கே போயிட்டு இந்த இதுக்கெல்லாம் சுற்றிட்டு வர்றது. நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்கிற போது பார்த்திங்கன்னா நம்ம கேள்வி எதுவும் கேட்க முடியாது. அதுக்காக நம்ம ரூம் ஸ்டே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டால் நம்ம அவங்ககிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம், என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அதை மட்டும் நீங்கள் ஆக்சுவலாக இதில் வந்து நிறைய பெரிய ஸ்கேமே நடக்கும். எங்களுக்கே காலையில் ஒன்று நடந்தது. ஒன்றும் பெருசாக 50 ரூபாயில் ஒன்றும் பெருசாக தெரியலங்கக்கா நாங்கள் விட்டு வந்துட்டோம். ஆனால் காசு தான். நம்ம இப்படி அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே 1000 ரூபாய் 1500 தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது. ஆனால் அதோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சொல்கிறது தான் வந்து அந்த ரேட் சொல்கிறாங்க. அது ஏன்னா அப்போ தான் மக்கள் லீஃபில் வந்து முதல்ல வந்தோடனே நான் வரேன் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்காக முதல்ல சொல்கிறதுக்காக அந்த ப்ரைஸ் கம்மியாக சொல்லுவாங்க. அப்போ நாங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து அப்புறம் இந்த ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. அதனால் நம்ம முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு கரெக்டாக பேசி கொடுத்து நம்ம கொடுத்துட்டு போயிட்டோம்னா அந்த இது கரெக்டாக நமக்கு பண்ணிடுவாங்க. அதை மட்டும் நம்ம பேசணும். அதுதான் பிக்கஸ்ட் ஸ்கேமே நடக்கும் இந்த பீச் சைடு. மேக்ஸிமம் பீச் சைடுன்னு சரியாது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சமாக நம்மளே நம்மளை கொஞ்சம் இது பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஓகே ஏதோ ஏன்னா நீ பண்ணலையான்னு கேட்கலாம். எனக்கு ரொம்ப போர் அடிக்கும் கேஸ் இது. மேபி நம்ம ஃப்யூச்சரில் நம்ம லடாக் சீரீஸில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சைடு நம்ம போயிட்டு வர இடங்களால அதை கவர் பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஆசை. பார்த்து ஓப்பனாக சொல்ல பார்த்து வச்சுக்கணும், அவ்வளோதான். நம்ம ஃப்யூச்சரில் இதே வரலாம். நம்மளோட இந்த லடாக் சீரீஸில் பார்த்திங்கன்னா இந்த சைடை கிராஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்காக ஒரு இது கவர் பண்ணிட்டு போகிறோம். நம்ம முழுக்க பார்த்திங்கன்னா லேக் அந்த இதை மட்டும் தான் ஃபோக்கஸோட ஒரே கோலோடு இருக்கும். அதை மட்டும் போய் பண்ணிட்டு அதை மட்டும் எங்கேயும் ஸ்டக் ஆகாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும் ஒரு ஆசை. பண்ணிட்டு வருவோம். ஃபைனலி பார்க்கிங்கே திருப்பி வந்தாச்சு. வாங்க நான் போக ஸ்டாக் பண்ணி போட்டுறேன் கைஸ். நம்ம நெக்ஸ்ட் போகிற இடம் பார்த்தீங்கன்னா வச்சுன்னா கஞ்சனா. எங்கடா கரெக்டாக பேசும்போது ஹார்ன் அடிக்கிறாங்க. இருங்க நான் அந்த பீச்சில் போயிட்டு பிளாக் பண்ணி போடுறேன். பக்கமாக தான் இருக்குது, இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. வாங்க போகலாம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பீச் வந்துட்டோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, பைக்கிலேருந்து கொஞ்சம் பார்க்கிங்கில் விட்டுட்டு
பார்க்கிங் கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால விட்டுட்டு வந்தோம். இங்கே பாருங்களேன், இங்கேயே தண்ணி, இங்கிருந்து இவ்வளோதான், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 600 மீட்டர் இருக்கும், அவ்வளோதான் நடந்து வந்தோம் பார்க்கிங்லேருந்து. வாங்க உள்ளே போயிட்டு ஃபன் பண்ணிட்டு வரலாம். இந்த பிளேஸே பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பீச்சை பார்த்தீங்கன்னா லைட்டாக உங்களுக்கு அனலுக்கு கடல் கற்றுக்கிட்டு இங்கே பாருங்க. கைஸ் இந்த பீச் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக லைட்டாக ஒரு சின்ன ஒரு குடையாட்டம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் கைஸ் இந்த பீச்சை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சில் அவுட் பீச் தான். வந்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்களா, தண்ணி இங்கே வரையும் வந்துட்டு சூப்பரில் சில் அவுட்காக வந்துட்டு நின்றுட்டு போகலாம் கைஸ். ஆக்சுவலாக இன்னொரு இதே இருக்குது, இருக்கு நான் போகும்போது வீடியோ எண்டில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஆஹா, தரிசனம் சூப்பராக இருக்குது. இந்த பீச் லைனே இப்படி தாங்க இருக்குது. உங்களுக்கு என்ன விஷயம் நான் எண்டில் சொல்கிறேன் கைஸ். நான் வாங்க நம்ம இந்த பீச்சோட வைப்பில் இருந்துட்டு போகலாம். இல்லை இந்த பீச் பார்த்து மேக்ஸிமம் நம்ம வைப்புக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு எப்படின்னு சொல்லிட்டேன்னா, நம்ம இது என்ன பீச்சுங்க நான் சொல்லலை, இருங்க என்ன பீச்சுன்னு சொல்லிடுறேன். இந்த பீச்சோட நேம் பார்த்தீங்கன்னா அஞ்சனா பீச் தான் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சில் அவுட்காக சூப்பராகும். பீச்சும் பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி செம வைப்பாக இருக்குது. உங்களுக்கு நான் பேசுகிறது ரொம்ப மெதுவாக தான் கேட்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வாங்க இதோட இதை சில் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் பார்த்து போகலாம். என்ன விஷயம்னா கைஸ், இந்த அஞ்சனா பீச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே ரொம்ப ப்ரிக்யூரான 3 பீச்சில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ஹயாக்கிங் அந்த இதெல்லாம் பெராகிடிங்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கால்கட் பீச் போகலாம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது சில் அவுட்காக மதியான நேரம் வந்தீங்கன்னா இங்கே நைட்டாக சில் அவுட் பண்ணிட்டு போகிறது. தண்ணி ஃபுல்லாக வந்துட்டு போயிடுங்க, அப்படி சூப்பராக இருக்குது. எனக்கு அதில் பேச்சு வர மாட்டி தண்ணி பாருங்க, ஃபுல்லாக நடக்கிட்டு இருக்கு. இது மாதிரி இங்கெல்லாம் சரியான தண்ணி இருக்கு. நல்ல பெரிய ஆளு ஃபுல்லாக நினைஞ்சிட்டு நான் அடுத்து ஒன்று வரையும் ஓடிடலாம். நான் அந்த பனானா ரைட் சொன்னேன், அதுதான் இதுலேயே ஒரு 5 பேருக்கு மேலே நிற்க வச்சுருவாங்க. நின்றுட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுறது தான். நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. அந்த போட் நம்மளை எடுத்துகிட்டு போய் நம்ம அதை பிடிச்சிட்டு போயிடணும். லைஃப் ஜாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, நல்லா சேஃப்டியாக கொண்டு போகலாம். வாங்க நெக்ஸ்ட்டு கைஸ் இன்னொன்று சொல்ல வந்தோன்னா, இந்த பீச் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ரீசெண்டாக நல்லா சின்ன வைப் பண்ணுறதுக்கு நீட்டாக அங்கே எங்கேயும் கொட்டை கிட்டெல்லாம் போட்டிருக்காங்க. தண்ணியோட தண்ணி விளாண்டுட்டு கொஞ்சம் கவனமாக வந்துட்டு கவனமாக போகலாம் கைஸ். போகணும், நம்ம தான் பார்த்து போய்க்கணும். கைஸ் இந்த அஞ்சனா பீச்சில் தான் இப்போ இருக்கோம். நம்ம 2வது வந்து பீச் தான். பிளேஸ் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு அலையோட சத்தம் எல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கைஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பேராகைடிங்லாம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேயோட வந்து இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா 900 நம்ம தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் டோட்டலாக எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா பனானா, அப்புறம் அந்த பலூன் அந்த இதெல்லாம் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து 1500 என்னமோ சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 900 ருபீஸ். எதுனா அந்த பேராகைடிங் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு இதில் மாட்டி பின்னாடி பேராஷூட்டில் மாட்டி பின்னாடி தொங்க விட்டுருவாங்க. நம்ம தொங்கிட்டு வரலாம். ஒரு 300 மீட்டர்ஸ் கூப்பிட்டு போகிறாங்களாம்மா. இப்போ தான் ஒரு அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார். உங்களுக்கு நீங்கள் இங்கே கூட வந்து ட்ரை பண்ணலான்னு வைங்களேன். அது இல்லாமல் அங்கேயே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு இங்கேயோட ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். அது நம்ம சௌரியம் தான். ஆக்சுவலாக அங்கே வாருங்க ஃபன் காட்டுறாங்க. உங்களுக்கு அங்கே தெரியுதுன்னு தெரியல, ஒரு வண்டி போட்டு பார்த்தீங்கன்னா கரைக்கு வரையும் வந்து கொடுத்து போகிறாங்க. அங்கேயே தான் அலையே லாஸ்ட் எண்டு முடியுது. இப்போ தெரியுதுங்களா கைஸ், கரையில் சுற்றுறாங்க கைஸ். கைஸ் கரையில் சுற்றுறாங்க லிட்ரலி. இந்த அலை பார்த்தீங்கன்னா இங்கே முடியுதுல, இந்த இடத்துல சுற்றுறாங்கங்க. பயங்கரம். பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இதுக்குன்னே கோவாக்குன்னே ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணி வரலாம். ஆக்சுவலாக நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட் வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம பட்ஜெட்டில் ரைட் பண்ணுறதுனால அதுக்கெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுக்கிறதுக்கு வழியில் நம்ம நெக்ஸ்ட்டு கோவானே ஒரு சீரீஸ் கண்டிப்பாக பண்ணிடலாம். எனக்குமே அந்த ஆர்வம் வந்துச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் கோவாங்கனால எனக்கு இதுவே போதுங்கிற லெவலில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு போட் ஒன்று வருது பாருங்க.
கைஸ் எப்படி வந்து லேண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஆனால் இப்பயும் சொல்கிறேன், இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஏன்னா நான் கொஞ்சம் பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இந்த வாட்டி ட்ரை பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இதுக்குன்னே கோவா சீஸ் பண்ணுறோம். நம்ம பங்கமாக இது கொண்டு வந்து இப்போ லேண்ட் பண்ணதுக்கே நான் ஃபேன் ஆகிட்டேன். இப்போ இதுக்கே ஃபுட்டை பிளேட் தொங்கிட்டு வந்தால் இப்போ இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் கைஸ், வாங்க. இப்போ எனக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு, கண்டிப்பாக அதை பண்ணுறோம். நான் ப்ராமிஸாக இந்த வீடியோலேயே சொல்கிறேன், நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணுறோம். இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்நாக்ஸ் எதுவும் ஆர்டர் போட்டோம்னா அப்படியே வாங்கி சாப்பிட்டு கடல் வச்சு டீ அடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம். அதுதான் இந்த பாருங்க, என்ட்ரிலாம் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய குடில்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன கோவாவில் கிடைக்குது கம்மியாக, அதுதான். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன். அப்படியே வாங்கிட்டு சைடிஷ் சொன்னோம்னா சைடிஷ் ஃபுட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டு செம்ம கைஸ். சின்ன வீட்டுக்கு இந்த பிளேஸ் சூப்பர் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே செவரு இங்கே இருப்பாருங்க, செவரு இங்கே, தண்ணி இங்கே, அவ்வளோதான். ஒரு மினிமம் ஒரு 200 மீட்டர் கூட 100 மீட்டர் தான் கைஸ் இருக்கும். செம்ம பண்ணாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு இதெல்லாம் வச்சு மாஸ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் வேணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். வாங்க நம்ம கொஞ்சம் போயிட்டு டயர்ட் ஆகிடுச்சு பேசி, போய் நம்ம ரெஸ்ட்டை போகலாம். இல்லைனா நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன், நல்லா இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு பீச்செலாம் பார்க்கறதுக்கு. நம்ம உட்காரதுக்கு காசு கேட்பாங்களா என்னன்னு தெரில, ஏதோ மசாஜ் இந்த மாதிரி ஏதோ மேட்ரு இருக்க மாட்டிருக்கு, என்னன்னு தெரில நமக்கு. லைட்டாக கண்டுபிடிச்சி ஒருத்தர் பார்த்தீங்களா, எப்போலாம் இது நடந்துகிட்ருக்கு, எல்லாம் ஃபன்னில் போயிட்டுருக்கு. அமைதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. சரி தூங்கட்டும் வாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கைஸ், அதில் நம்ம சேஃபாக போயிட்டு சேஃபாக வரலாம். இல்லைன்னா கீழே விழுந்து வாரிட்டு தான் வரணும். அதில் லைஃப் ஜாக்கெட் இருக்குன்னு வைங்களேன், தண்ணிக்குள்ளே உங்களை ஒழுக்காது. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பதட்டப்பட்டு பயந்துருவீங்க, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்று. நை பை, மேபி நெக்ஸ்ட் டைம். அவர் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க. போனாவே கண்டிப்பாக உள்ளே விழுந்து ஏன்டா போனோன்னு அப்படியே மண்டை காஞ்சி தான் வெளியே வரணும். இவ்வளோ நேரம் அதுதான் நாங்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கோம். நல்லா இருக்கு கைஸ். நிஜமால அது விழுவுக்க வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் ஃபன்னு, அந்த விழுவுறது தானே ஃபன்னு. சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் வீட்டில் உள்ள பேரண்ட்ஸில் இப்போ கப்புள்ஸாக வராங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீ விழுந்ததை பற்றி அவங்க 2 வாரம் 3 வாரத்துக்கு பேசுவாங்க. அதுதான் ஃபன்னு, இதுக்கு தான் இங்கே வர்றதுங்கிற மாதிரி. வாங்க கைஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாகா பீச் தான் போகிறோம். வாங்க போகலாம் கைஸ். தண்ணி தான் சத்தம் பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பாகா பீச் தான் போகிறோம் கைஸ். இந்த பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருங்க நான் வெளியே போயிட்டே பேசிக்கிறேன். இனி ஆளை கீழே தள்ளி விட்டுற மாட்டிருக்கு. தண்ணி பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு வருது. வா 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 வா. கைஸ், இந்த பீச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தான் கைஸ், 2-2.5 கிலோமீட்டர் தான் இருக்கும். இந்த பக்கம் போனால் 1 கிலோமீட்டர், இந்த பக்கம் போனால் 1 கிலோமீட்டர், அவ்வளோதான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்குது இந்த பீச்சு. வாங்க நம்ம இன்னொரு டைம் ஃபியூச்சரில் மீட் பண்ணலாம் இந்த பீச்சை. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பீச் பார்த்து போகலாம். நான் அங்கே போயிட்டு லாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போக கொஞ்சம் பியூட்டி ஷர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன், பின்னாடி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஹாய் கைஸ், எங்கடா இவன் பாகா பீச் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே வந்து நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா கைஸ்? இதான் நம்ம ஸ்டே பண்ணிக்கிற ரூமு. ஆக்சுவலாக ரூம் வந்து 1500 ஒர்த்து தான். வாங்க நம்ம ரூமாக எடுத்து பார்க்கலாம். அது இல்லாமல் கைஸ் எங்கள் ரூம்லேருந்து ஏன் இங்கே வந்தோன்னு வச்சுக்கலாம், அங்கே பாகா பீச்சில் வந்து பைக் பார்க்கிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, விட்டுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுங்க இருக்காது. இங்கேயே வந்து ரூமில் விட்டுட்டு போயிடலான்னு இருக்காது. இங்கே வந்துட்டோம் கைஸ். கைஸ் நம்ம ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான் இருக்குது, வாக்கபிளில் தான் இருக்குது. அதனால் போய்ட்டு அப்படியே ரவுண்ட் சரி நடந்தே போயிட்டு வரலான்ட்டு இருக்கேன். வாங்க போகலாம். கைஸ் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அது வாங்க பார்க்கலாம்.
பார்த்தீங்களா நம்ம ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது வித்து ஷவரோட ஸ்விம்மிங் பூலில். வாங்க லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டும் போகலாம். எல்லாம் லைட்டாக கொஞ்சம் கசகசன்னு ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக மண்ணில் கிண்ணில் நடந்தது. வாங்க லைட்டாக ஒரு சின்ன ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம பாகா பீச் அப்படி பாகா பீச் போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் இது கைஸ், இந்த நண்பர் தான் பார்த்தீங்கன்னா இவர் ஹிந்திக்காரு. எனக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் தெரியும், அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். நான் பேசுகிறது அவர் புரிஞ்சுக்கிறேன், அவர் பேசுகிறது நானும் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு காலையிலேருந்து ஒரு 2-3 ஹெல்ப் பண்ணிட்டாரு. தேங்க்யூ பாய். பாய். நமக்கு ஒரு 2-3 ஹெல்ப் பண்ணிட்டாரு. நல்ல மனுஷனாக இருக்காரு. லாங்குவேஜ் தான் மேட்டர் இல்லை. வாங்க போகலாம். கைஸ் நம்ம இங்கே இருக்க இடம் பார்த்திங்கன்னா இதுதான் பாகா பீச். ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நைட்டு தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வாங்க இந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடமா பார்த்து விசிட் பண்ணிட்டு வரலாம். கைஸ் இங்கே பார்த்திங்கன்னா வண்டி ஸ்கூபா டைவிங் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பின்னாடி தான் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இருக்குல்ல அந்த இடம் தான் பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள கோவா கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இதை நடத்துது. எனக்கும் ஒரு ஆசை தான். இதோட 3ஆவது டைம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இன்னொரு நாள் வந்து இதுக்குன்னே பிளான் பண்ணிட்டு வருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடை, அங்கெல்லாம் போனால் ஸ்நாக்ஸு சேட் ஐஸும் அதெல்லாம் இருக்குமா. வாங்க போயிட்டு நான் ஒருக்கிட்ட தள்ளிட்டு நான் இங்கே உள்ள பாகா பீச் நைட் வைப்பை வந்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம போகலாம் கைஸ். வாங்க நம்ம போயிட்டு அதுக்கு மாதிரி ரெடி ஆகிட்டு வந்துடலாம். இந்த கிளாஸ் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள். முன்னாடி பார்த்தா வேறு கிளாஸ், இது வேறு கிளாஸ். உங்களுக்கு எப்படி இருக்கேன்னு சொல்லுங்கள். சும்மா பெஸ்ட்டு ஒர்க் பண்ண. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேயோட நைட்டு தான் இங்கே இந்த பீச்சில் வந்து வைப் நல்லா இருக்குமா. வாங்க போயிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வந்தோம்னா டைம் கரெக்டாக இருக்கும். அந்த வைப்பில் வந்து நம்மளும் சேர்ந்துடலாம். உங்களுக்கும் காட்டுறேன். வாங்க போகலாம்.